எல்லோருக்கும் வணக்கம். ரியாக்ஷன் அப்படின்றத பத்தி பொதுவான ஒரு ஐடியாவை பார்ப்போம் இன்னைக்கு. ஒரு ரியாக்ஷன் பண்றோம். அது ஆட்டம் லெவல்ல நடக்குது. ஒரு ஆட்டமோட வேலன்ஸ் செல் தான் ரியாக்ஷன்ல ஈடுபடும். அதாவது அவுட்டர் மோஸ்ட் செல். இந்த ஜிஃப் ஃபைல்ல பார்த்தீங்களா, அவுட்டர் மோஸ்ட் செல் தான் ரியாக்ஷனுக்குள்ள இன்வால்வ் ஆகி ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அந்த வேலன்ஸ் செல், அதாவது கடைசியா இருக்கிற, அதாவது நியூக்ளியஸ் இருக்கும். அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த கடைசி ரவுண்டில் சுற்றிக்கிட்டு இருக்க எலக்ட்ரான் தான் அந்த ரியாக்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ண வைக்கும். அந்த அந்த எலக்ட்ரான் தான் வேலன்ஸ் ஃபேக்டர் அப்படின்றத வந்து கிரியேட் பண்ணும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இனிமேல் பார்க்க போகிற கான்செப்டுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ரியாக்ஷன்றது ஆட்டம் லெவலில் தான் நடக்கும். என்கிட்ட போன வீடியோக்குள்ள ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. மோல் கான்செப்டுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மோல் கான்செப்ட் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா அது ஆட்டம் லெவலில் தான் நடக்கும். சரிங்களா? இப்போ ஒரு கார்பன் இருக்கு, ஒரு ஆக்சிஜன் இருக்கு, ரெண்டும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஒரு கார்பன் ஆட்டம், ஒரு ஆக்சிஜன் ஆட்டம், ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஆட்டம் ஃபார்ம் ஆகுது. இந்த இதை வந்து ஒன்று ஃபார்ம் ஆகும். இது வந்து ஆட்டம் லெவலில் ஒன்று சொல்கிறோம், ஈக்குவேஷனாக போடுறோம். இதை நான் மோல் இப்போ லேபில் வந்து நான் என்ன பண்ண முடியும்னா, ஒரு ஆட்டம் எடுத்து நான் என்னால் ரியாக்ஷன் பண்ண முடியாது. ஒரு மோல் அப்படின்ற லெவலில் நான் கால்குலேட் பண்ணி அதை எடுப்பேன். அதை எடுத்து அந்த ரியாக்ஷன் வந்து அண்டர்கான் ஆகி கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? இப்போது நான் உங்களுக்காக ஒரு ஃபெட் சிமுலேஷனில் ஒன்று பாருங்க. ஃபெட் சிமுலேஷனில் ஒன்று காட்டுறேன். இப்போது இதில் பார்த்தீங்களா, இதில் ஒரு பிரெட் இருக்கு. சரிங்களா? ஒரு பிரெட் இருக்கு, ஒரு சீஸ் இருக்கு. ஒரு சாண்ட்விச் ஃபார்ம் ஆகுமா? ஃபார்ம் ஆகாது. லெஃப்ட் ஓவராக தான் இருக்கும். இப்போ இன்னொரு பிரெட் வந்து ஆட் பண்ணுறேன், ஒரு சாண்ட்விச் ஃபார்ம் ஆயிரும். இப்போ எனக்கு இந்த இடத்துல 2 பிரெட்டும் ஒரு ஸ்லைஸும் தேவைப்படுது. அப்படி இருந்தால் தான் எனக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? சீஸ் ஸ்லைஸும் இதே மாதிரி தான். இப்போ 2ன்ற குவான்டிட்டியில் எனக்கு பிரெட் இருக்கணும். அப்போ தான் சாண்ட்விச்னு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். இப்போ நான் இன்னொரு பிரெட்டு சேர்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னவாகும்? ரியாக்டண்ட்டாக தான் இருக்கும். ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகாது. ஏன்னா அதுக்கு 2 பிரெட்டும் ஒரு ஸ்லைஸும் தேவை, சீஸ் ஸ்லைஸும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இது வந்து ஆட்டம் லெவலில் நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ பிரெட்டுன்றது நம்மளுக்கு வெளியே தெரியுது. இது வந்து ஆட்டம் லெவலில் நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ இது வந்து ஆட்டம் லெவலில் நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த ஒரு கார்பன் ஒரு ஆக்சிஜன் சொன்னேன்ல, அது மாதிரி ஆட்டம் லெவலில் நம்ம வந்து அந்த கவுண்ட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இல்லாட்டி ரியாக்டண்ட்டாக தான் இருக்கும். நம்ம மோல் கான்செப்டை மொலாரிட்டி அப்படின்றது அளவுக்குலாம் நம்ம வந்து சொல்யூஷன் வந்து ஃபார்ம் பண்ணுவோம். சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரியாக்ஷன் வந்து நம்ம பண்ணுவோம் லேபில். அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான். சரிங்களா? அந்த லெவலுக்கு கொடுத்தா தான் நம்மளால் ப்ராடக்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? இதுக்கு தான் மோல்லாம் இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிராம் ஈக்குவலன்ட் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். மோல் கான்செப்ட் மாதிரியே தான் கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட். சரிங்களா? கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட் அப்படின்னா இது என்னன்னு பார்ப்போம். ஒரு டிக்கெட் இருந்தால் தான் நம்மளால ஒரு கம்ப்ளீட் ரைடு வந்து போக முடியும். சரிங்களா? ஒரு டிக்கெட்டுன்னு ஒன்று இருக்கணும் நம்மகிட்ட. அப்படின்னா தான் அந்த ரைடுக்கு நம்ம வந்து போகிறதுக்கு ஒரு அத்தாரிட்டி மாதிரி. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து 1 ஈக்குவலன்ட் தேவை. சரிங்களா? ஒரு கம்ப்ளீட் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு 1 ஈக்குவலன்ட்ன்றது வந்து தேவை. சரிங்களா? இதுதான் ஈக்குவலன்ட் கான்செப்ட். இப்போ அதோட ஃபார்முலா எப்படி அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். The gram equivalent mass of substance is the mass that reacts with or displaces 1.008 gram of hydrogen, 8 gram of oxygen, 35.5 gram of chlorine. அதாவது இந்த இந்த ஆட்டமை டிஸ்பிளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் 1.008 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின் இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து கிராம் ஈக்குவலன்ட் மாஸ்.
ஓகேவா? இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க ஃபார்முலா பார்ப்போம். ஈக்குவலன்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் மாஸ் ஆர் மாலிகுலர் வெயிட் பை n ஃபேக்டர். இதில் n ஃபேக்டர்ன்றது என்னன்னா, அந்த வேலன்ஸ் நான் ஃபஸ்ட்டு ரியாக்ஷனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்ல n ஃபேக்டர்னா அதுதான். n ஃபேக்டர்ன்றது பெசிசிட்டி ஆஃப் ஆசிட்ஸ், acidity of bases, number of moles of free electrons gained or lost by 1 mole of oxidizing or reducing agent. ஓகேவா? எக்ஸாம்பிள் நம்ம சின்ன சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபார் ஆசிட்ஸ், இப்போ ஆசிட்ஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? H2SO4ன்றது ஒரு ஆசிட். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. அட்டாமிக் மாஸ் வந்து 1, சல்ஃபருக்கு வந்து 32, ஆக்சிஜனுக்கு வந்து 16. இட் கிவ்ஸ் 98. ஓகேவா? 4. இப்போ H2SO4ல் வந்து அந்த 2 ஹைட்ரஜன் இருக்குல்ல, அது 2ம் வெளியே போயிட்டு நமக்கு SO4 2- ஃபார்ம் ஆகுது. அந்த 2ன்னு வருதுல்ல, அதுதான் வந்து 2 ஆக்சிலேட் அயான்ஸை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஹைட்ரஜன் அயான் வந்து ஆக்சிலேட் அயானோட அதாவது கம்பைன் ஆகி நம்மளுக்கு வந்து SO4 2- கொடுக்குது. அந்த 2 அப்படின்றது வந்து வேலன்ஸ் ஃபேக்டர். அப்போ வந்து 98.0/2 = 49. ஃபார் பேசஸ்க்கு வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. இதில் வந்து ஒரு ஹைட்ராக்சைடு அயான் தான் இருக்குது. அப்போ அதை டிஸ்பிளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹைட்ரஜன் ப்ளஸ் சேர்க்குறோம். அப்போ அந்த 1ன்றது தான் வந்து பேசஸ்க்குரியது. இதோட மாலிகுலர் மாஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து கால்குலேட் பண்ணுறோம். 14, அதாவது நைட்ரஜனுக்கு வந்து 14, அடுத்து வந்து ஹைட்ரஜனுக்கு வந்து 1, 4 ஹைட்ரஜன் இருக்குது. ஆக்சிஜனுக்கு வந்து 16, அடுத்து ஒரு ஹைட்ரஜன் இருக்கும் 1 = 35. 35 தான் அதோட மாலிகுலர் மாஸ் டிவைட் பை 1 = 35. அடுத்து வந்து ஃபார் சால்ட். இப்போ சால்ட்டுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா, இந்த மெட்டலோட மேலே இருக்கிற அந்த அயான், அந்த 3+ன்ற அந்த இதுதான், அதை தான் வேலன்ஸ் n ஃபேக்டரில் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ 26.98 அப்படின்றது அலுமினியமோட அட்டாமிக் மாஸ். அடுத்து வந்து 3 குளோரின் ஆட்டம் இருக்குது. 35.45ன்றது வந்து குளோரினோட அட்டாமிக் மாஸ் கிவ்ஸ் 133.34. 133.34/3 இஸ் 44.44 கிராம் ஈக்குவலன்ஸ். இதுதான் ஈக்குவலன்ட் மாஸ். அடுத்து வந்து ஃபார் எலமெண்ட்டுக்கு என்னென்னா, மெக்னீஷியமுக்கு வந்து எப்பவுமே 2+ தான் ஃபார்ம் ஆகும். அப்போ 2ன்றது தான் அதோட வேலன்ஸ். ஓகேவா? வேலன்ஸில் வந்து 2 எலக்ட்ரான் இருக்கும். அது 2ஐயும் கொடுத்து 2+ன்னு ஃபார்ம் ஆகும். அட்டாமிக் வெயிட் வந்து 24.3 கிராம். அப்போ ஈக்குவலன்ட் வெயிட் = 24.3/2 இஸ் 12.15 கிராம் பர் ஈக்குவலன்ட். ஓகேவா? இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். இப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் பார்ப்போம். இதை நம்ம ரியல் லைஃப்பில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ஈக்குவலன்ட் வெயிட்டை அப்படின்னு சொன்னால், வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில். இப்போ லைம் நியூட்ரலைசஸ் அசிடிட்டி. லைம் அப்படின்றது வந்து கால்சியம் ஆக்சைடு. இந்த கால்சியம் ஆக்சைடு வந்து வாட்டரில் இருக்க எக்ஸஸ் அசிடிட்டியை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈக்குவலன்ட் மாஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஈக்குவலன்ட் வெயிட் தான். அடுத்து வந்து பேட்டரிஸில் வந்து ஈக்குவலன்ட் வெயிட் தான் வந்து சார்ஜையே டிசைட் பண்ணுது. சரிங்களா? அடுத்து வந்து ஃபர்டிலைசரில் வந்து மெஷர் நியூட்ரியன்ஸ் சப்ளை. அதாவது பிளான்ட்டில் எவ்வளோ நியூட்ரியன்ஸ் சப்ளை ஆகணுன்றதை வந்து மெஷர் பண்ணுறதுக்குலாம் வந்து ஈக்குவலன்ட் வெயிட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து கிராம் ஈக்குவலன்ட். இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், கிராம் ஈக்குவலன்ட்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அடுத்து அதோட ஃபார்முலா, அடுத்து அந்த எப்படி கால்குலேட் பண்ணுறது, எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ வேர் டு ஈக்குவலன்ட்ஸ் மேட்டர் இன் டெய்லி லைஃப், இந்த கொஷனுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். அடுத்து வந்து இந்த ஃபீட்பேக் ஐகான்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் வந்து எந்த ஐகான் இதுக்கு சூட்டபுளாக, உங்களுக்கு எந்த ஐகான் வந்து தெரியுதோ அதை வந்து ஃபீட்பேக்கில் கமெண்ட்டில் வந்து எனக்கு போட்டு விடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.